நாகநந்தினி, இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் அரசியலை இந்த அரசு தொடங்கிவிட்டது. இது இன்னும் கூட அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க தயாராக தொடங்கிட்டீங்களா டிஎம்கே? சரி, இதுல எல்லாமே நல்லா பேசுறாரு சேலம் மணிகண்டன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் திமுக மட்டும்தான் தாவேகா பழி வாங்குது, அதாவது விஜய் அவர்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னா, அவரோட ஃபர்ஸ்ட் டார்கெட் திமுக கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அதிமுக தான். இது ஆதவனாவும் அடிக்கடி சொல்றாருல்ல, அதாவது இது டிவிகே இல்ல ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி. இல்ல, அது நவீன ஏடிஎம்கேவா மாறுது. எதுக்காக தெரியுமா அந்த பழிவாங்குதல் நடவடிக்கை? அங்க கோடநாடு எஸ்டேட்ல அப்படி கை கட்டி நின்னாருல்ல விஜய், இப்படி நிக்க வச்சாங்களேனே, இந்த கட்சியை நான் அழிக்கிறேன்னு ஆரம்பிச்சனாலதான் இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு செதவடைஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இத நிறைய பேர் மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. இதுல இருந்தே விஷயத்த மடைமாற்றத்துக்காக பேசலாம். பிஜேபி பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா இங்க உட்கார்ந்தா 1 மணி நேரம் பத்தாது சார் நம்மளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். அதை பேசினதுனாலதான் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஆளை நம்ம விட்டுட்டோம்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டோம்ல. அதுதான் இதா இருக்கு. ஏன்னா பிஜேபி பிளான் பண்ணி ஒரு விஷயத்த உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. மேபி தாவேக்காவை உள்ள நுழைச்சதே பிஜேபி தான் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேசிட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல இன்னொன்னு கோடாங்கி சார் சொன்னதுல நான் ஓகேன்னு அக்செப்ட் பண்றேன். என்ன அப்படின்னா, சட்டப்பேரவையில எந்தெந்த அமைச்சர் சரியா பேசுறாங்க, எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, அந்தந்த அமைச்சரை வாயை மூட வைக்கிறதுக்கு என்ன வேலை? இதுல நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்களா சார், இது பொது மனிதர்களை போய் தாக்குதல் ஏற்படுத்துமா? அதாவது இப்ப சட்டப்பேரவை, அதாவது என்ன சொல்றது, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட இங்க தொடங்கிருக்கு, எம்எல்ஏ கிட்ட இது தொடங்கிருக்கு. இது அப்படியே பொது மனிதர்கள்கிட்ட வரும்னா வரும். ஏன்னா இன்னைக்கே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல பேசுறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்றோம் அப்படின்னா உடனே அந்த கட்சி நிர்வாகிகள் இருந்து இன்னைக்கு இங்க டிவிகே கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்தந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், அதை தாண்டி வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்கள மறைமுகமா அவங்கள என்ன சொல்றது, தாக்குதல் பண்றதும், இல்ல நீ இப்படி பேசினா என் தலைமையில சொல்லி உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயம் காமிச்சு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை தடுக்கணும்னு நினைக்கிறது இங்க நடந்துட்டு தான் இருக்கு. இனிமேல் அது வெளியே வரும், அது மக்களுக்கு நல்லாவே புரியும். இன்னொன்னு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யும் போது நான் தெளிவா ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது முதல்வரை சொன்னதுக்காக எல்லாம் இன்னைக்கு கைது நடவடிக்கை நடந்துச்சா, இல்ல முதல் போட்ட முதல்வர்? ஏன்னா அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆதவ அர்ஜுன் அவர்களை பார்த்து சவால் விட்டு சொல்றேன், நீ வந்துருவீங்களா, திருச்செந்தூருக்கு உன்னால வர முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்காகவே இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஏன்னா ஆதவண்ணாவும் சாதாரண இல்ல, அவரு பயங்கரமா பேசுறாரு. அதுக்கு மேல இன்னைக்கு கரூர்ல ஏன் செந்தில் பாலாஜி சார் ஹைலைட் பண்றாங்க? நீங்க நல்லா பாருங்க, எப்ப செந்தில் பாலாஜி சார் கைது பண்ணுன்ற அந்த நடவடிக்கை பேச்சு வந்துச்சு, காலையில விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு, அதாவது கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் கட்சியில சேரணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் செந்தில் பாலாஜி அவர்களை பிடிக்கணும், குதிரை பேரம் நடந்திருக்கு, அது 35 கோடி, ஆமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்கல்ல. இதுல என்ன தெரியுதுன்னா, இடைத்தேர்தல் வரும்போது, அதை விட ரொம்ப முக்கியம், ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு வரும்போது, அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுல்ல. நான் ஏதாச்சும் மாசா செஞ்சுட்டேன், செந்தில் பாலாஜி அவர்களே தூக்கி உள்ள வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்ல மக்கள் கிட்ட. இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வேணும்ல சார், அந்த மாதிரி இவங்க யோசிச்சிருக்காங்க. இன்னொன்னு, அரசு வேலை கொடுக்கறது அந்த ஒரு விஷயத்துல அரசு வேலை கொடுக்கறதுன்னு சொன்னாங்களா, அது கட்டாயம் முடியாது சார். ஏன்னா விஜய் அவர்களே ஒரு விக்டிமா இருக்காரு, ஒரு அதுலயும் அவரும் அந்த கேஸ்ல தொடர்பு பட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி பொய் செய்திகளை எதற்காக சொல்லி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இழிவை ஏற்படுத்தணும்? ஏன் இந்த மாதிரி பொய்யான ஆட்சியை தாவேகா பண்ணிட்டு இருக்கு? டிவிகே இந்த 50 நாள்ல ஒரு நல்ல விஷயம் கூட செய்யலையே. இவ்வளவு கேவலமான, இவ்வளவு மோசமான அரசியலை செய்து, இது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி பேர்லதான் செய்து, மக்களுக்கு இதனால எந்த நல்லதும் இல்ல. இன்னைக்கு அந்த மக்கள் அது உணர ஆரம்பிச்சாங்க. உண்மையாலுமே இடைத்தேர்தல அதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. ஓகே.